தொழுவதற்கு பின்பு எல்லா ஹாஜிகளும் அது பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டியா, இந்த கீழே மண்கரையில தான் எல்லாரும் படுக்கணும். எல்லாரும் மண்கரையில தான் எல்லாரும் படுக்கணும். தலகாணி இல்லாம சின்ன விரிப்பை விரித்து எல்லாரும் இந்த மண்கரையில தான் படுக்கணும். அதே மாதிரி இந்த எல்லாரும் ஹாஜிகள் தங்கியிருக்கின்ற பொழுது எப்படி நினைக்கணுமா, அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது எப்படி அனுப்பினாயோ அதே மாதிரி இடத்தில் சரணடைந்து விட்டேன். என்னை பாவங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் கை செய்துள்ளவனாக நான் ஆகிவிடுகிறேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று மக்கள் எல்லாம் ஹாஜிகள் எல்லாரும் என்ன சாதனை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நினைக்கணுமா. நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் என்ன சாதனை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நினைக்கணுமா. நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இருக்கு பார்த்தீங்களா, இந்த இஹ்ராம் ஆடை அது கஃன் ஆடை என்று நினைக்கணுமா. அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேரு மஷாருல் ஹராம் முஸ்தலிஃபா. எனது பக்கம் ரைட் சைடுல சொல்றாங்க, பக்கம் பாருங்க. பள்ளிவாசல் இருக்குதா? இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மஷாருல் ஹராம் முஸ்தலிஃபா. இதுல ஹஜ்ஜி பிறை 10 பதிரு தொழுகத்தின் இங்கிருந்து பெறப்படணும். அது பெறப்படுகின்ற பொழுது இரு பக்கமும் பாருங்களேன், இந்த ஜல்லி கல்லு கிடக்கும், சின்ன சின்ன ஜல்லி கல்லு. இதுதான் மொத்தம் 71 கல்லு எடுக்கிறோம். எத்தனை கல்லு? 71 கல்லு ஹஜ்ஜி கொடுக்கின்ற போல எடுத்துக்கணும். 71. ஹஜ்ஜி பிறை 10 என்று